நேற்று நான் அவையில் இல்லை சாயந்தரம். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசும்போது கடந்த 3 ஆண்டுகள் இலவச வேஷ்டி சேலை உரிய காலத்தில் வழங்கப்படவில்லைன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நான் 2007 இல்ல உங்க ஆட்சி 2012 நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணிருக்கோங்கிறத பதிலா சொல்லிடுவோம். அது இல்ல குற்றம் இல்ல, அதுக்கு பதில் சொல்றேங்க. 2012 10வது மாசம் தான் கொடுத்துக்கிறாங்க. 14 அது கூட வர இது சொல்லிட்டு அதுக்கு வர்றேன். அதுக்கு வர்றேன் சார். இரு சார், ஒரு அவசரப்படாதீங்க. இல்ல அவசரப்படாதீங்க. நீங்க 3 ஆண்டு நாங்க லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, 3 ஆண்டு லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. மாண்புமிகு அமைச்சர் சொல்றேங்க. மாண்புமிகு அமைச்சர் கொஞ்சம் கவனிச்சிடுங்க. நேற்று தங்கமணி அண்ணா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்குள்ள பதில் மட்டும் சொல்லுங்க, மற்றதை டிமாண்ட்ல பேசிடலாம். அந்த ஒரு பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதே மாதிரி அவங்க நம்ம கொடுக்கல அப்படிங்க சொல்லுங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இது நாங்க தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 31ஆம் தேதிக்குள்ள கொடுத்து இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தான் ஒன்று. எல்லா வருஷம் பாத்தீங்கன்னா 10வது 8வது மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்க மட்டும் பதிவு பண்றீங்க. இப்போ இதுக்கு முன்னே நம்ம இது பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களை பார்க்கவே மாட்டாரு. எங்க பேரவைத் தலைவர் உங்களை தான் பாக்குறாரு, எங்களை பாக்குறது இல்ல. எங்களை தான் நிறுத்துறாரு. நீங்க பேசினா நீங்க 4 பேர் இருந்துக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் பேச விடுறாரு. எங்களை எதிர நியாயமா பேசுறது விடுறாரா பயன்படுத்தாது. நீங்க 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 இல்ல, நீங்க இப்போ மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரை பற்றி சொன்னெல்லாம் நீக்கிறத நீங்க நேற்று கேட்ட தங்கமணி என்ன கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தாலுகா அலுவலகங்களில் மூட்டையாக கட்டி வீணாக வைத்துள்ளார்கள் சொல்லுகிறார். எந்த தாலுகா சொன்னா நான் ரெவின்யூக்கு சொல்லி, அது எங்களது இல்ல, ரெவின்யூக்கு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லாத பொதுவா சொல்லிருங்க. அது சொல்லாதீங்க, அது நல்லதுதான். அப்படி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னா, இப்போ இந்த ஆட்சி எங்களுக்கு எங்க முதலமைச்சர் அப்படி இல்ல. நான் யாரா இருந்தாலும் ஒரு நியாயமா ஒரு இது அந்த மாதிரி நியாயமா நடந்துக்கிறோம். இப்ப நிஜமாவே போனா நாங்க திமுக ஆட்சியில இருக்கிறோமா, இப்ப ஏடிஎம்கே நீங்க தான் நல்லா அனுபவிச்சுருக்கீங்க. இப்போ நீங்க தான் எதிர் பதில் சொல்லி உங்களுக்கு தான் டைம் கொடுத்து, அது நான் இது யாரு பேசியிருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். நமது தங்கமணி மேல எனக்கு ஒரு அவர் இந்த மாதிரி சாதாரணமா பேச மாட்டார். தவறான இதோட இல்ல. சரி, போதும். பிச்சாண்டி அடுத்த கேள்வி இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன். நான் பார்த்துட்டு மாண்புமிகு பேரவைத் இல்ல, தவறான பதிவு ஒண்ணு இல்ல. உட்காருங்க. உங்களை நல்லா தானே சொல்லியிருக்கு, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாராட்டி தான் சொல்லியிருக்கு, உட்காருங்க. மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ 2021-22 ஆண்டின் மானிய கோரிக்கையில் ஆண்டுக்கு ரூபாய் 21 கோடி செலவினத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு கட்ட மானியமாக வழங்கப்படும் தொகை ரூபாய் 4 லட்சமாக உயர்த்தி நகரப்புற நெசவாளர்களுக்கும் விரிவுபடுத்தும் அறிவிக்கப்பட்டது. மேற்கொண்ட அறிவிப்பை செயல்படுத்தும் 3/3/2023 அன்று நிர்வாக அனுமதியும் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணையிட்டப்பட்டுள்ளது. அதன்படி கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய வீடுகளும் கட்டும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் விசேஷ நெசவாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய வீடுகள் கட்டுவது தொடர்பாக கருத்து ஏதும் பரிசீலனை இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் நெசவாளர்களுக்காக, கைத்தறி நெசவாளர்களுக்காக அந்த கைத்தறியிலே நெய்யப்பட்ட துணிகளை அவர்களே விற்று அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அந்த வறுமையில் வாடுகின்ற நெசவாளர்களுக்காக அந்த தலைவர்கள் பாடுபட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னிமலையிலே 1000 வீடுகள் ஒரே நேரத்திலே கட்டி கொடுக்கப்பட்டது.
ஆகவே அதே போல அந்த ஏழை கைத்தறி நெசவாளர்கள் என்னுடைய தொகுதியான ஆங்குடம், தண்டரை மற்றும் ராயம்பேட்டை மற்றும் பல்வேறு நெசவாள கிராமங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே ஆரணி, அதே போல நெடுங்குணம் போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கிறது. ஆகவே அதுபோல 1000 வீடுகள் ஒரே இடத்திலே கட்டுவதற்கு தேவையான இடமும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறது. அப்படி நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த 1000 வீடுகள் கட்டுவதற்கான அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவை ஆதரித்த நெசவாளர்கள் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, வறுமையிலே வாடுகின்ற அவர்களுக்கு வீடுகள் கட்டி தருவதற்கு ஒரு வீட்டின் மதிப்பு எவ்வளவு, அந்த வீடு இப்பொழுது எவ்வளவு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, அதே போல தொடர்ந்து எங்கள் பகுதியிலே அந்த வீடுகள் கட்டப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது துணை பேரவைத் தலைவர் அவர்கள் நிறைய கோரிக்கை, கரெக்டான கோரிக்கை தான் வச்சுக்கிறாரு. கைத்தறி நெசவாளர்களுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கைத்தறி நெசவாளர் எப்படி செயல்படுறாங்கன்றது அறிந்துதான் இன்றைக்கு கிராம கைத்தறி நெசவாளர்களுக்கு முதல்ல இருந்தது 2,52,000, அது இப்போ 4 லட்சம் ஆக்கி இருக்கிறார். அதே போல நகர்ப்புறத்தில் 2,10,000 இப்போ 4 லட்சம். இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், கைத்தறின்னா அவங்க எப்படி அந்த பள்ளத்தில் உட்காந்துன்னு அந்த நெசவு பண்ணுவாங்க. அது ஒரு 4 அடி பள்ளம் இருக்கு அந்த வீட்டில். இப்போதான் அது மாற்றி இப்போ அங்கே 12 கூரை 12 அடி ஆக்குறோம், மிச்சம் 10 அடி ஆக்கி தான் இதுக்கு 4 லட்சம் ஆக்கி இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டு. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு தான் அவர் கேட்டார். தமிழ்நாட்டில் உள்ள விசைத்தறி நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து 2006 இருந்து 2007 முதல் செயல்பட்டு வருகிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம் 750 யூனிட்ல இருந்தது, இப்போ 1000 யூனிட் ஆக்கி 3 உற்பத்தி உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 1,65,028 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்படுத்துகிறார். அதே போல் 5000 விசைத்தறிகள் உற்பத்தி மற்றும் தரனை மேம்படுத்த ரூபாய் 12 கோடி செலவில் எலக்ட்ரானிக் பேனல் போர்டு நிறுவப்பட்டு வருகிறது. விசைத்தறி நெசவாளர்கள் மேம்படுத்த விசைத்தறி கணக்கெடுப்பு, மின் வணிகம், காமர்ஸ், தகவல் பரிமாற்றம் ஆகிய பணிகள் மேற்கொள்ள ஜியோ டேக்கிங் செய்ய ரூபாய் 10 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே மாதிரி வேசி சேவை திட்டத்தை விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டத்துக்கு விசைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கங்களுக்கு சீருடை பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அங்கக்குளம் கிராமத்தில் உள்ள விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள PM ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு தகுதியுள்ள விசைத்தறி நெசவாளர்களுக்கு மானியத்துடன் வீடு கட்டுவதற்கு ஆவணம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் அவையில் இல்லை, சாயந்தரம் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசும்போது கடந்த 3 ஆண்டுகள் இலவச வேசி சேவை உரிய காலத்தில் வழங்கப்படவில்லைன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நான் 2007 இருந்தில்ல, உங்க ஆட்சி 2012 நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணிருக்கோங்கிறத பதிலா சொல்லிடுவோம். அது இல்ல, குற்றம் இல்ல, அதுக்கு பதில் சொல்றேங்க. 2012 10வது மாசம் தான் கொடுத்துக்கிறாங்க. 14 என்ன அது கூட வர இது சொல்லிட்டு அதுக்கு வர்றேன். அதுக்கு வர்றேன் சார். இரு சார், ஒரு அவசரப்படாதீங்க, இல்ல அவசரப்படாதீங்க. நீங்க 3 ஆண்டு நாங்க லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, 3 ஆண்டு லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. மாண்புமிகு அமைச்சர் சொல்றேங்க, மாண்புமிகு அமைச்சர் கொஞ்சம் கவனிச்சிடுங்க. நேற்று தங்கமணி அண்ணா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்குள்ள பதில் மட்டும் சொல்லுங்க, மற்றதை டிமாண்ட்ல பேசிடலாம். அந்த ஒரு பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதே மாதிரி அவங்க நம்ம கொடுக்கல அப்படிங்க, நீங்க கொடுத்தேன்னு சொல்லுங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா,
இது வந்து நாங்க தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 31ஆம் தேதிக்குள்ள கொடுத்து இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தான் ஒன்று. எல்லா வருஷம் பாத்தீங்கன்னா 10வது 8வது மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்க மட்டும் பதிவு பண்றீங்க. இப்போ இதுக்கு முன்னே இந்த நம்ம இது பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து எங்களை பார்க்கவே மாட்டாரு. எங்க பேரவைத் தலைவர் உங்களை தான் பாக்குறாரு, எங்களை பாக்குறது இல்ல. எங்களை தான் நிறுத்துறாரு. நீங்க பேசினா நீங்க 4 பேர் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம்னா பேச விடுறாரு. எங்களை எதிர நியாயமா பேசுறது விடுறாரா பயன்படுத்தாது. நீங்க 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 இல்ல நீங்க இப்போ மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரை பற்றி சொன்னெல்லாம் நீக்கிறது. நீங்க நேற்று கேட்ட தங்கம் என்ன கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தாலுகா அலுவலகங்களில் மூட்டை மூட்டையாக கட்டி வீணாக வைத்துள்ளார்கள் சொல்கிறார். எங்க எந்த தாலுகா சொன்னா நான் ரெவின்யூக்கு சொல்லி அது எங்களது இல்ல. ரெவின்யூக்கு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எது சொல்லாத பொதுவா சொல்லிருங்க, அது சொல்லாதீங்க. அது நல்லதுதான். அப்படி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னா இப்போ வந்து இந்த ஆட்சி எங்களுக்கு வந்து எங்க முதலமைச்சர் அப்படி இல்லை. நான் யாரா இருந்தாலும் ஒரு நியாயமா ஒரு இது அந்த மாதிரி நியாயமா நடந்துக்கிறோம். இப்ப நிஜமாவே போறோம்னா நாங்க திமுக ஆட்சியில் இருக்கிறோமா, இப்ப ஏடிஎம்கே நீங்க தான் நல்லா அனுபவிச்சுருக்கீங்க. இப்போ நீங்க தான் எதிர் பதில் சொல்லி உங்களுக்கு தான் டைம் கொடுத்து அது நான் வந்து இது யார் பேசியிருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். நமது தங்கமணியன் மேல எனக்கு ஒரு அது அவர் வந்து இந்த மாதிரி சாதாரணமா பேச மாட்டார். தவறான இதோட இல்ல. சரி போதும். பிச்சாண்டி அடுத்த கேள்வி இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன். நான் பார்த்துட்டு இல்ல தவறான பதிவு ஒண்ணு இல்ல. உட்காருங்க. உங்களை நல்லா தானே சொல்லிருக்கு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாராட்டி தான் சொல்லிருக்கு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை இங்கே வழங்கினார்கள். பொங்கல் நேரத்திலே பொங்கலுக்கு முன்பாக இன்றைக்கு வேஜ்டேலை வழங்கியது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நம்முடைய அமைச்சர் காந்தி அவர்கள் பொறுப்பேற்ற இந்த ஆட்சி காலத்திலே தான் அனைத்து மக்களுக்கும் பொங்கலுக்கு முன்பாகவே அந்த வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல என்னுடைய விசைத்தறி தொழிலாளர்கள், என்னுடைய கைத்தறி நெசவாளர்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய பகுதி அந்த மக்களுக்கு வீடுகள் வேண்டுவது மிக முக்கிய நிலையாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே வழங்கப்படக்கூடிய தொகை வைத்து அவர்கள் வீடு கட்டுவதற்கு இந்த அரசு இந்த நிதியோடு அதையும் இணைத்து அவர்களுக்கு வீடு வழங்க ஆவணம் செய்யப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் இறங்கி நிச்சயமாக அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும். விநாயகன் 47 மாண்புமிகு உறுப்பினர் கி அசோக்குமார், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க உட்காருங்க. நான் கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல எல்லாரும் உட்கார சொல்லுங்க. நான் சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க. நான் சொல்லத கேட்டுக்கிடுங்க. நான் அந்த குறிப்பை கேட்டிருக்கேன். அதுல ஏதோ அவை குறிப்பில் இருந்து நீக்கோடி இருந்தா நான் நீக்கிடுவேன். இது கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பாடுறேன். கேட்டாச்சு இல்ல மாண்புமிகு நீங்க உதயகுமார் தம்பி உதயகுமார், நான் சொல்லத கேளுங்க. என்ன இந்த கேள்வி பதில் முடியட்டு. நான் அந்த தவறான வார்த்தை நான் நீக்கிறேன் நீ சொல்லியாச்சு. உட்காருங்க. பதில் சொல்லுங்க. இல்ல நான் தாரன் நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே,